2000 வருஷத்துக்கு முன்னாடி பாவக்காய் பற்றி பாட்டு பாடியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் பாவக்காய் பொரியல் வைக்கிறாங்கன்னா அது நல்லது இல்லைன்னு தூக்கி தூரப்பட்டிருப்பாங்க இல்லையா? எத்தனையோ பொருள் வழக்கொழிந்து போயிருக்கு. நம்ம சாப்பிட்ட விஷயங்களில் பல விஷயங்கள் நம்ம விட்டு வழக்கொழிந்து போயிருக்கு. இப்போ இன்னைக்கு கிடையாது. சங்க இலக்கியத்தில் பாடின ஒரு உணவு இன்னைக்கு இருக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்கு விலை போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாவக்காய் இருக்குது, அந்த கசப்பு இருக்குது அப்படின்னா அதனுடைய ஒரு சின்ன பயன் நம்ம உடலுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறதுனால தான். மொமார்டின், ஷரண்டின் அப்படின்னு 2 ஆல்கலாய்ட் இருக்குது. மொமாடியா, சரண்டாங்கிறது தான் பாவக்காவுடைய பொட்டானிக்கல் நேம். அதில் இருக்கக்கூடிய மொமாடினாக இருக்கணும், சரண்டினாக இருக்கணும், ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷனல் ஆல்கலாய்ட்ஸ். ஸோ தெர் ஆர் செவரல் தெரப்பியூட்டிக் பெனிஃபிட் வந்து கசப்பில் இருக்கு. 6 சுவை எடுத்தோன்னா ஒன்று முதல்ல எல்லாருக்கும் டக்குன்னு தெரியுறது இனிப்பு, உப்பு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா டேஸ்டியான விஷயம் இனிப்பு, உப்பு தெரியும். ரொம்ப காமனாக இருக்கிற 2 வந்து புளிப்பும் காரமும். புளிப்பு, கார்ப்பு அப்படிமோ. கடைசி 2 ஓரத்தில் இருக்கிறது தான் கசப்பும் துவர்ப்பும். இந்த 6 சுவையில் நம்ம வந்து இந்த 6ஐயும் வந்து ஜஸ்ட் நம்ம டேஸ்ட் பட்ஸில் இருக்கக்கூடிய மைன்யூட் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி மூளைக்கு இது இனிப்பு, இது கசப்பு, இது உப்புன்னு சொல்கிறதுக்காக மட்டும் அந்த டேஸ்ட் கிடையாது. இந்த டேஸ்ட்டுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த டேஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு உணவை தேர்ந்தெடுப்பதுக்கு வந்து நம்ம மூளையில் டக்குன்னு பல்பெறிகிறது அந்த டேஸ்ட் தான். ஸோ இனிப்பு அப்படின்னா டகால்னு கவர்ந்து போய் நம்ம எடுக்கிறதுக்கு காரணம் அந்த டேஸ்ட் வந்து உள்ள மண்டைக்குள்ளே ஒரு என்டார்ஃபின்ஸ்னு மணி அடிக்கும். டக்குன்னு சாப்பிட நல்லாயிருக்கும், மனம் மகிழ்வாக இருக்கும். அப்படின்னால தான் எல்லோரும் இனிப்புக்குள்ளே போகிறோம். அப்படி வெறும் அதை தூண்டுறதுக்காக மட்டும் அந்த 6 சுவைகள் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் அனாலிசிஸ், ஒரு ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படிம்பாங்க. எந்த பிளான்ட் எடுத்தாலும், எந்த பொருள் எடுத்தாலும் அதனுடைய மூலக்கூறுகளை பிரித்து இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய அளவில் அனலைஸ் பண்ணுது. அப்படி பண்ண விதத்தில் இந்த 6 டேஸ்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா இருக்கிறதுலையே மோஸ்ட் தெரப்பியூட்டிக் ஃபங்க்ஷனல் டேஸ்ட் அப்படின்னா அது கசப்பும் துவர்ப்பும் தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நம்ம டே டு டே ஃபுட்டுலேயும் நம்ம தவிர்க்கிறோம். இது மாதிரி ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஃபுட்டு, ஒரு நல்ல ஒரு விருந்து உணவுலையும் கசப்புக்கும் துவர்ப்புக்கும் ரொம்ப ஓரத்தில் அதை ஒதுக்கிடுறோம். நம்ம சாப்பிட்றதே இல்லை. நான் சொல்கிறது வெறுமனே ஒரு ப்ரீச்சிங் இல்லை, கசப்பு நல்லது துவர்ப்பு நல்லது இல்லை. நான் சொல்கிறது அதனுடைய ஃப்ராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஒரு பாவக்காய் அப்படின்னு எடுத்திங்கன்னா நமக்கு தெரியும் பாவக்காய்னாலே கசக்கும் அப்படின்னு. அப்போ பாவக்காய்னா அது ஏன் நல்லதுங்கிறோம்? அது நல்லதுன்னு ஏன் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க?